அண்ணாமலை மேல உள்ள பாஜக தலைவர்களின் பொறாமை அந்த களத்தை விட வச்சிட்டு. காரணம், அண்ணாமலை நின்று சீட்டு வாங்கினவங்களே அண்ணாமலை பிரச்சாரம் வேணும்னு அத்தனை பேரும் அண்ணாமலை ஒரு பெரிய மாஸ் லீடரா ஏற்றுக்கிட்டு அந்த பிரச்சாரம் பண்றாங்க. அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணது ஒரு பிளஸ் தாங்கிறத நான் மறுக்க வரல. அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணலன்னா இதை விட மோசம் போயிருக்கும். அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணது அண்ணாமலையை நீக்கினதோட தவிர இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் பிரச்சாரம் மூலமாவது அன்பு இக்னைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த விதமான அரசியல் செய்திகளாக இருந்தாலும் சரி, தரவுகளாக இருந்தாலும் சரி, குறிப்பா கருத்து கணிப்புகள்ல களத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம கிட்ட ரொம்ப தெளிவா முன்வைப்பதில் இவர் வல்லவர்னு சொல்லலாம். அவர் திரு ஆர்டி சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பது வணக்கம். வணக்கம். முஸ்லிம் சகோதரர்கள் அவர்களுடைய 18 வயதிற்கு மேற்பட்டு 35 வயதிற்கு கீழே உள்ளவங்கள வாக்கும் விஜய்க்கு தான் போகுதுன்னு சொல்றாங்க. இது உண்மையா சார்? இது களத்துல பிரதிபலிக்குமா? இது களத்துல பிரதிபலிக்க வாய்ப்பு இல்ல. அவங்க போலரைசேஷன் தான் ஆவாங்க. இத சொல்றது முஸ்லிம்கள் சொல்லல. முஸ்லிம் அல்லாதவர்கள் நப்பாசப்படுறாங்க. அப்படியாவது திமுக வெற்றி தடுக்கப்பட்டுறாதா, முஸ்லீம் எல்லாம் விஜய நம்பி பெயர மாட்டானாங்கிறத நம்பி சொல்றாங்க. எந்த முஸ்லீமும் இதை சொல்லல. இதை சொல்றவங்களுக்கு முகங்கள் யாருமே முஸ்லீம் முகமோ கிறிஸ்தவ முகமோ இதை நான் எந்த ஊடகத்திலையும் எதுலையுமே கிறிஸ்தவ முகமோ முஸ்லீம் முகமோ இதை சொல்லல. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போலரைசேஷன் தான் ஆகும். அவங்க 90% திமுக அணிக்கு தான் முஸ்லிம்ஸ் போடுவாங்க. கிறிஸ்தவர்கள்ல ஜாதி வேறுபாடு இருக்கனால 80%க்கு மேல கிறிஸ்தவ வெள்ளாளரான விஜய்க்கு கொஞ்சம் கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் வாக்கு கிடைக்கும். கிறிஸ்தவ மீனவர்கள் வாக்குலையும் கொஞ்சம் கிடைக்கலாம். மற்றபடி கிறிஸ்தவர் வாக்குகள் RSSக்கு எதிராக தான். எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. கிறிஸ்தவர் வெள்ளாளர், கிறிஸ்தவ மீனவர், கிறிஸ்தவ பறையர், கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ உடையார், கிறிஸ்தவ பிரமலைக்கல்லர், கிறிஸ்தவ ரெட்டியார், கிறிஸ்தவ நாயுடு எல்லாருமே RSSக்கு எதிராக திமுக காங்கிரஸ் அணிக்குங்கிறதுல உறுதியா இருப்பாங்க. சோ இது ஒரு மித்து தானே தவிர 3 முறை அவங்க பிஜேபிய தோக்கடிக்கிறதுக்கு ஸ்டாலின் அணிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. லாஸ்ட் மினிட் போலரைசேஷன் தான் ஆவாங்க. போலரைசேஷன்ல அவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போடுவாங்களே தவிர விஜய் மேல அவங்க நம்ப மாட்டாங்க. விஜய் குறிப்பா ஜனநாயகம் பட அந்த சென்சார் போர்டு விஷயத்துக்கு பிறகு 60 நாள் பிஜேபி கிட்ட பேரம் பேசினாருங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்ப அந்த ஓட்டு பிரிஞ்சிராதாங்கிற எண்ண ஓட்டத்துல எதிரணியில உள்ளவங்க தான் அதை பிரச்சாரம் பண்றாங்கிறதும் விஜிலண்ட் அண்ட் அலர்ட்டா இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் தெளிவாக தெரியும். குறிப்பா இந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுற விதம், நீ ஒன்ன திட்டு, நான் என்னை விட அதிகமா திட்டுவேன் அப்படிங்கிற ரீதியில ஒருவர் மாற்றி ஒருவர் குறை சொல்லிக் கொள்வதும் மக்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க. இவ நல்லவன் நினைச்ச இவ்வளவு மோசமானவனா, நீ அதை விட மோசமானவனா அப்படிங்கிற ரீதியில இந்த பிரச்சார முறைகள் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? இது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வித்தாகுமா? ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், இது வரைக்கும் செஞ்சதை சொல்லி கேட்டிருக்காங்க, இல்லைன்னா அடுத்தது என்ன செய்ய போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்படி திட்டை செய்யும் பிரச்சார அரசியல் எப்படி இருக்கு சார்? 4 பிளேயர்ஸுக்குள்ள ஒருத்தரை தான் தேர்ந்தெடுத்து ஆகணும். ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், சீமான் மக்கள் எஜமானர்கள் அன்னப்பறவை மாதிரி பார்த்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. இந்த பிரச்சாரம் இப்படித்தான் இருக்குது. இது தரம் குறைஞ்ச பிரச்சாரங்கிறத தாண்டி அவரு தரம் குறைஞ்சு போயிட்டாரு, அவரு ரொம்ப தரம் குறைஞ்சிட்டு போயிட்டாருன்னு யாருக்கும் நான் இதுல வக்கலாத்து வாங்க தயாரில்லை. இந்த பிரச்சாரம் தரம் குறைஞ்சதுங்கிறதோட நான் நிறுத்திக்கிறேன். சரி சார். சார், இந்த பிரச்சாரங்கள் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும்? ஒரே ஒரு செங்கலை வச்சு ஆட்சியை மாற்றின பெருமை எங்களுக்கு உண்டுன்னு சொல்றாங்க திராவிட கட்சிகள். இன்னைக்கு அவங்கள பத்தி சொல்லணும்னா ஒரு செங்கல் இல்ல 1000 செங்கல் இருக்கு. ஆனா எந்த செங்கலையும் யாரும் தூக்க மாட்டேங்கிறாங்களே சார் இந்த என்டிஏ காரங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல எதிர்கட்சிகள் யாருமே அவங்களுக்கு எதிரான செங்கலை தூக்க மாட்டேங்கிறாங்களே? இல்ல இது 4 பேர் இருக்கிறதுனால திமுகவுக்கு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல தான் இருக்குது. திமுக இதுவரை டிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவுங்கிறதான் சீமான் சொன்னாரு. ஏன் வெள்ளக்கூட பிடிச்சிங்கன்னு தான் 2024 ஃபுல்லா கேட்டாரு. அதை மீறி அதாவது அதிமுகவும் அதுதான் சொன்னாங்க. நீங்க தான் பாஜக நெருக்கமா இருக்கிறீங்க, பாஜகவில் எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, உங்களை மதிச்சுதான் பாஜக செயல்படுறான், நாங்க அந்த பாஜக கூட ஏன் இருக்கணும்னு தான் அதிமுக காரங்களும் பாஜகவை எதிராக சொல்லி அந்த இதுல இருந்தாங்க. ஆனா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டர்ஸ் என்ன நினைச்சான், இப்ப பாஜகவை தோக்கடிக்கிறது திமுக காங்கிரஸ் தான். அதனால திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும் தான் அந்த ஓட்டம் அவன் திமுக காங்கிரஸுக்கு தான் போட்டான்.
சோ அவங்கள பொறுத்தளவுல கிறிஸ்டின் முஸ்லீமை பொறுத்தளவுல நாட்டுல வேற எதை பற்றியுமே பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு வந்து RSS வரக்கூடாது, பாஜக வரக்கூடாதுங்கிறது தான் ஒரே நோக்கம். இதை நீங்க கண்கூட பார்த்துக்கலாம். இந்த நோக்கத்தை உள்ள வச்சுக்கிட்டு அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்காதோ பாஜக கவர்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் குறை சொல்லுவான். எக்கனாமிக் இதுலயும் வந்து அவனுக்கு அதுல ஒரு வியூக்கு மாறா கூட இருக்கும். ஆனா மோடிக்கு இதுல ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்துடணும். அது ஜிஎஸ்டினாலும் சரி, டிமானிட்டேஷன்னாலும் சரி, எல்லாத்தையும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நியாயவான் மாதிரி ஆர்கியூ பண்ணி குறை சொல்லிட்டு இருப்பான். உள்நோக்கம் பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு இதுதான் வந்து சீமான் சொல்ற மாதிரி எந்த மாற்றத்துக்கும் துணை இல்லாம இதா இருக்கிறது வந்து கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் தாங்கிற லெவல்ல அந்த ஓட்டர்ஸ் வந்து ஸ்டாலினுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அடுத்து வட தமிழகத்துல பறையர்கள் தான் வெற்றி வீரர்கள்ங்கிறத திருமாவளவன் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அது வன்னியர்களுக்கு எதிராக அந்த பறையர்கள் பாமகவுக்கு எதிராக பறையர் கன்சால்டேஷன் டிஎம்கேக்கு துணை புரியுது. இதுதான் 3 எலெக்ஷன்ல துணை புரியுது. இதை விஜய் உடைச்சிருவாரான்னு சொன்னா, விஜய் வந்து திரையில தான் பறையர் ஆதரவாளர் இருக்கிறார் தவிர தரையில சீமான அளவுக்கு கூட பறையர் சமூக ஆதரவாளராட்டு மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவோ வன்னியர் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்துறதுக்கோ பஞ்சமரல மீட்பை பற்றியோ எதுவுமே பேசல. சோ இந்த இடத்துக்குள்ள அந்த வாக்குகள் வந்து இந்த தேர்தலையும் வந்து போலரைசேஷன்ல கடைசி நிமிஷம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவா போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்து நேத்து திருமங்கலத்துல கப்பலூர்ல தெலுங்கு தாய்மொழி மக்கள் நாம் தமிழர் ஆட்களை அடிச்சு வரட்டிருக்காங்க. எங்க ஊருக்குள்ள நீங்க வராதிங்க, நீங்க தான் பறையர் தேவேந்திர குல வேளாண்மை அருந்ததியருக்கு எதிராக இருக்கீங்க, நாயுடு பாலத்துக்கு எதிராக இருக்கிறீங்க, எங்களுக்கு எதிராக பேசிட்டு எங்க ஓட்டை ஏன் வந்து கேக்குறீங்கிறத அவங்க விரட்டியிருக்காங்க. இதுவும் நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாம் வலைத்தளங்கள உலகம் ஃபுல்லா பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. இதுவும் திமுகவுக்கு தான் தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்க கன்சால்டேட் பண்ணோம். அந்த கன்சால்டேஷனுக்கு தான் அவங்க தேமுதிக, மதிமுக மற்றும் திமுகவுக்குள்ள உள்ள அந்த தாய்மொழி மக்களின் அரசியல் அதிகாரம் இதை மையமா வச்சு அவங்க இந்த கன்சால்டேஷனையும் வந்து முழுமையா எடுத்துருவாங்க. குறிப்பா நான் வன்னியர் கன்சால்டேஷனுக்கு தேமுதிக பிரசன்ஸ் வந்து அவங்களுக்கு வடக்குலையும், நான் வெள்ளாள கவுண்டர் கன்சால்டேஷனுக்கு தேமுதிக பிரசன்ஸ் வந்து மேற்குலையும் அவங்களுக்கு பெரிய அளவுல உதவும். 50 விழுக்காடு பலத்தோட இருக்கிறாங்க. இந்த பலத்தோட இருக்கக்கூடிய இவங்களை புதுசா வரக்கூடிய விஜய் பலகீனப்படுத்துறதை விட விஜய் எடப்பாடி பழனிசாமியை தான் அதிகம் பலகீனப்படுத்துவார். அதான் சொல்லிடுறேன். காரணம் விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதானி வராரு. பலகீனமான எடப்பாடி பழனிசாமியை, ஈர்ப்பு சக்தி ஏற்றாத எடப்பாடி பழனிசாமியை எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி பலகீனப்படுத்த பாக்குறாரு. அதிமுக அதிருப்தியாளர்களை கேண்டிடேட்டா போடுறாரு. கருப்பு எம்ஜிஆர்னு எம்ஜிஆர் ஓட்ட ரெட்டேல ஓட்ட விஜயகாந்த் எடுத்த மாதிரி, எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு கமலஹாசன் ரெட்டேல ஓட்ட எடுத்த மாதிரி, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஐக்கானா வச்சு அதை வந்து அந்த ஓட்டை பலகீனப்படுத்தக்கூடிய வேலையில விஜய் எடுக்கிறாரு. விஜய்க்கு என்ன ஓட்டுங்கிறது மே 4ஆம் தேதி தெரியட்டு. ஆனா அவருக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு, அவருக்கு ஒரு தோற்றம் இருக்கு. அந்த தோற்றத்துல இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை வச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா பின்னாடி இருந்த பாமர மக்களை தான் அவர் தூக்குறாரே தவிர கிறிஸ்டின்ஸ் அவர் எடுக்கிறாரு, முஸ்லிம்ஸ் எடுக்கிறாரெல்லாம் ஒரு சிலரோட அதீத கற்பனை. கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் நோக்கம் கொண்ட ஓட்டர்ஸ், பாஜகவை தோக்கடிக்கணும் நோக்கம் கொண்ட ஓட்டர்ஸ். அதுல இருந்து நம்பகத்தன்மையற்ற விஜய்க்காகலாம் அவங்க ஒன்றும் மாற போறதில்லை. அதே வேளையில பாமர வாக்காளர்கள் ரெட்டையில எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கள் எடப்பாடி கிட்ட இருந்து விஜய் கிட்ட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி கிட்ட இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன், இவரு லோகேஷ், சத்யபாமா, ராஜலட்சுமி நிக்கல, ஸ்ரீதர், RS முருகன், இந்த மாதிரிப்பட்ட அதிமுக வேட்பாளர்களும், தூசி மோகன், VS பாபு, இவங்களும் எடப்பாடிக்கு வாக்க பலகீனப்படுத்த வாய்ப்பு இருக்கு. பலகீனப்பட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணியா, அதாவது 21 ஒன்னா நின்றுகிட்டு 24 பிரிஞ்சு மீண்டு சேரும் போது விஜய் என்ட்ரி அந்த வாக்குகளை சிதைக்க வாய்ப்பு இருக்கு. சீமானும் இதை பயன்படுத்தி எடப்பாடி சிதைச்சு மேலும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீண்டும் நான் சொல்றேன், விஜய் என்ட்ரியும் சீமான் வழக்கமா எடப்பாடியை சதைச்சிட்டு இருக்கிறதும் 2 பேரும் சேர்ந்து எடப்பாடியை சதிக்கக்குள்ள வாய்ப்பு தான் அதிகமா இருக்கும். ரிசல்ட்ல இதை பார்த்துக்கலாம். ஓகே சார், இன்னொரு பக்கம் கடந்த அக்டோபர் மாதத்துல இருந்து நிறைய கருத்து கணிப்பு வந்திருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். அதுல குறிப்பா இப்போ நாட்கள் செல்ல இந்த ஒரு வாரத்துல நீங்க சொன்ன மாதிரி 7 நாள் குரூஷியல் பீரியட்ல பார்த்தா திடீர்னு என்டிஏவுக்கு ஆதரவாக கருத்து கணிப்புகள் கடந்த 2 நாட்களாக வெளிவருத நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பா அண்ணாமலையின் பிரச்சாரம், நீங்க லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தீங்க சார், நீங்க மறந்துருப்பீங்களான்னு தெரியல, தீவிர பிரச்சாரத்தை அண்ணாமலை 234 தொகுதிகளும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு அந்த பிரச்சாரத்திற்கு பிறகு அதிமுக வேட்பாளரும் இவரை ரொம்ப மரியாதையா நடத்துறாரு, இவருமே ரொம்ப ஜெல்லாயி டவுன் டு நீயா தான் ஒரு தொண்டர்னு
என்ன வார்த்தையை சொன்னாரோ, தொண்டராக என்னுடைய பணியை புரிவேன்னு அந்த தொண்டருக்கு தொண்டராக களத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த மாற்றம் அண்ணாமலையால் வந்த மேஜிக்கா? இல்லைன்னா என்டிஏக்கே மக்கள் கிட்ட ஆதரவு வலிமையாக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நீங்க பாக்குறீங்க? இது ஒரு மாயை கட்டுக்கதை, அப்படிதான் என்னோட பார்வை. அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வேல்யூ இருக்குங்கனால அதிமுக காரங்க எடப்பாடி கிட்ட சீட்டு வாங்கினவங்களே அண்ணாமலை பிரச்சாரம் வேணும்னு அத்தனை பேரும் அண்ணாமலை ஒரு பெரிய மாஸ் லீடரா ஏற்றுக்கிட்டு அந்த பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா இதுல நடந்த தவறுகளை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். முதல் தவறு, விக்கிரவாண்டி களத்துல நின்ன அண்ணாமலை ஈரோடு கிழக்குல விட்டுட்டு போயிருக்க கூடாது. அது அண்ணாமலையோட பெரிய தவறு. அண்ணாமலை தவறா ஒட்டுமொத்த பாஜகவின் தவறுனாலும் அது தவறுதான். அந்த இடம் திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய அந்த சக்தி இந்துத்துவா தமிழ் தேசியம் கையில கொடுத்துச்சு. இந்துத்துவா திராவிடத்தை எடுக்கக்கூடிய சக்தியை தமிழ் தேசியத்தின் கையில கொடுத்துட்டு, எப்படி ஆர்கே நகர்ல நோட்டாவு கீழே தமிழிசை அம்மையார் தலைமையில இருக்கும் போது எல்லாரும் தான் பொறுப்பு, அந்த கட்சி போய் தமிழ் தேசியத்தை எழும்ப விட்டுதோ, அதே மாதிரி விக்கிரவாண்டியில நின்று என்டிஏ 29 விழுக்காடு எடுத்த அந்த கட்சி ஈரோடு கிழக்குங்கிற தேர்தல்ல களத்தை சீமான் கையில விட்டுட்டு, களத்தை விட்டுருக்க கூடாது. அண்ணாமலை மேல உள்ள பாஜக தலைவர்களின் பொறாமை அந்த களத்தை விட வச்சிட்டு, காரணம் அண்ணாமலை நின்று 2வது இடம் சாதிச்சுட்டாருன்னா, அண்ணாமலை நின்று 2வது இடம் சாதிச்சுட்டாருன்னா அந்த இடத்துக்குள்ள அதிமுக கூட்டணி வராதுன்னு அண்ணாமலை தவிர மற்ற எல்லா பாஜக தலைவர்களும் அதுல சதி பண்ணி அண்ணாமலை நிக்க விடாம லீடர்ஷிப்பை சீமான் கையில கொடுத்துட்டாரு. ஸ்டாலின் வர்சஸ் சீமான், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிற இது கள அரசுல சீமான் அதை நிலைநாட்டிட்டாரு. அதற்கு பிறகு அண்ணாமலை நீக்கப்படுறாரு. நீக்கப்பட்ட பிறகு பிஜேபிக்கு டேக் இட் ஆர் லீவ் இட்னு திராவிடத்துக்கு ஒரு தொங்கு சதையா 27 சீட்டு தான் அங்க கொடுக்கப்படுது. இது எல்லாம் மக்கள் மனசுல தெளிவா விழுந்திருக்குது. அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணலன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிருக்கும். அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணது ஒரு பிளஸ் தாங்கிறத நான் மறுக்க வரல. அதே வேளையில இங்க அண்ணாமலை 2024 எடுத்த ஓட்டு திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு சொல்லி எடுத்த ஓட்டு, அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லி எடுத்த ஓட்டு. இன்னைக்கு அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு கட்சி கட்டுப்பாட்டுக்காக அண்ணாமலை பிரச்சாரம் பண்றாரு. அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணலன்னா இதை விட மோசம் போயிருக்கும். அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணது ஒரு பிளஸ்ங்கிறனால அதிமுக கேண்டிடேட்ஸ் அண்ணாமலைக்கு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆன் பாலிசி வைஸ் பிஜேபி திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிற அந்த இதுவை நாம் தமிழர் கையில கொடுத்துக்கிட்டு அவங்க அண்ணாமலையை நீக்கினதோட தவிர இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் பிரச்சாரம் மூலமாவது அதை கொஞ்சம் டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுவோன்னு போறாங்கிறதான் என்னுடைய ஆணித்தரமான பார்வை. ஓகே சார். சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. களம் என்டிஏக்கு சாதகமா இருக்குன்னா கண்டிப்பா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க திமுகவுக்கு தான் 4 பிளேயர்ஸ் இருக்கனால அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் ஆஸ் ஆஃப் நோவே ஜாஸ்தியா இருக்கு. நீங்க யாரோட ஓட்டர்ஸ் திமுக கிட்ட இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் ஓட்டர்ஸ் ஒரு நோக்கம் இருக்கிற ஓட்டர்ஸ், அவங்க நம்பகத்தன்மையற்ற விஜயை நம்ப மாட்டாங்க. ஆனா பாமரமான ஓட்டர்ஸ், இரட்டை இலை எம்ஜிஆரை நம்பி வாக்களித்த எடப்பாடி ஓட்டர்ஸ் மட்டுமே இன்றைக்கு அவங்கள விஜய் கேப்சர் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தொடர்ந்து எப்படி சீமான் அவர்கள் எடப்பாடியின் வாக்குகளை சிதைத்து முன்னேறினாரோ இப்ப அந்த இடத்துல விஜயுமே அந்த கோர் ஓட்டர்ஸ் சிதைத்து முன்னேற போறாரு. இதனுடைய ரிசல்ட் மே 4ஆம் தேதி தெரியும். அன்னைக்கு நம்ம இதே மாதிரி பேசலாம்னு சொல்லியிருக்கீங்க சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி சுபா.